13 வயசான என்னையே காவலுக்கு அனுப்பிச்சிருக்காரு. சபாஸ்ரா. அப்பா விவரமா உனக்கு 13 வயசு. இதை நாங்க நம்ப அப்படிதான் சொல்லியிருக்காங்க. அதுக்கு 2 வருஷம் இருக்குப்பா. நீ வேற ஏதாவது ஒன்று சொல்ல வந்தா ஆமோதிக்கிறீங்களா? அது மறுத்து பேசுறதே உங்களோட வேலையா போச்சு. இப்படிதான் கதையின் முறைப்படி 13 வயதோட காவலுக்கு போகணும் அப்படின்னு அப்பா சொல்லியிருக்காரு. அதனால எங்க அப்பாவோட வேண்டுதல நிவர்த்தி செய்யலாம் நான் வந்திருக்கேன். பண்ணுங்க. அப்புறம் என்ன ஏன் பெத்த எனக்கு அவ கடை வாங்கினேன் நான் எதுக்கு அடைக்கணும் அப்படின்னு கேட்க கூடாது. பெற்றவர்கள் பெற்ற கடனை எல்லாம் பிள்ளைகள்லாம் அடைக்க வேண்டும். அதனால எங்க அப்பா பட்ட கடன் நான் அடைக்க வந்திருக்கேன். இதான் நேர்த்தி கடன். அதனால முதல் பத்மனுக்காக அந்த வேள்விமலை காட்டில் இங்க திணைகள் விதைக்கப்பட்டிருக்கு. அறுவடைக்கு தயாராக உள்ளது. சரி, இப்ப அறுக்க கூடாதுன்னு காலையில அறுத்துக்கலான்னு. அதெல்லாம் சீக்கிரமாக அந்த கண்ணன் இடத்துல காதலை சொல்லிவிட்டு என்னுடைய தோழியை அழைத்து காவல் புரியலாம் அப்படின்னு நான் வந்திருக்கேன். நீங்களும் அதுக்கு உறுதுணையா வரணும். என்னை தொட்டு அள்ளிக்கொண்ட மன்னன் பேரும் என்னடி எனக்கு சொல்லடி விஷயம் என்னடி. என்னை தொட்டு அள்ளிக்கொண்ட மன்னன் பேரும் என்னடி எனக்கு சொல்லடி விஷயம் என்னடி. என்னை தொட்டு பின்னிக் கொண்ட கண்ணன் நூறும் என்னடி எனக்கு சொல்லடி விஷயம் என்னடி. என்னை தொட்டு நெஞ்சை தொட்டு என்னை தொட்டு அள்ளிக்கொண்ட மன்னன் பேரும் என்னடி எனக்கு சொல்லடி விஷயம் என்னடி. சொந்தம் பந்தம் நினைத்தால் ஆட்டும் கண்ணம் சொர்க்கம் சொர்க்கம் என்னை சீராட்ட வல்லும் என்னை தொட்டு நெஞ்சை தொட்டு என்னை தொட்டு அள்ளிக்கொண்ட கள்வள் பேரும் என்னடி எனக்கு சொல்லடி விஷயம் என்னடி. மஞ்சள் மஞ்சள் பூசு பொன்னான மகளே ஊஞ்சல் ஊஞ்சல் என்னை தொட்டு நெஞ்சை தொட்டு என்னை தொட்டு அள்ளிக்கொண்ட மன்னன் பேரும் என்னடி எனக்கு சொல்லடி நெஞ்சை தொட்டு பின்னிக் கொண்ட கண்ணன் நூறும் என்னடி எனக்கு சொல்லடி விஷயம் என்னடி. அன்பே ஓடி வா அன்பால் கூட வா ஓ பைங்கிளி நிதமும் என்னை தொட்டு அள்ளிக்கொண்ட கண்ணன் பேரும் என்னடி
கூடுமடா. உண்மையாக உழைக்கிற நமக்கு எல்லா நன்மைகளும் நாடி வந்து கூடுமடா. மணப்பாறை மாடு கட்டி மாயவர ஏறு முட்டி